பிரைம் மினிஸ்டர் மோடிஜி நம்ம நாட்டினோட பிராண்ட் அம்பாசிடர். இன்னைக்கு நான் அமெரிக்கால 25 வருஷமா இருக்கேன். அந்த நான் ஒரு இந்தியனுங்கிறது கொஞ்சம் பெருமையா சொல்ல முடிஞ்சது பிரைம் மினிஸ்டர் மோடிஜினால தான். அப்போ ஒரு பிராண்ட் அம்பாசிடர்னா ஒரு பக்கம் நம்ம நாட்டுல எல்லாத்தையுமே தூக்குனாரு. ஆனா உலகம்ல எல்லாத்தையும் தூக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோட போகும்போது அது லீடர்ஷிப். அதே மாதிரி எவ்வளோ பெரிய ஒரு சங்கடமான ஒரு World War III நம்ம அவாய்ட் பண்ணோம். ஆபரேஷன் சிந்தூர்ல அதெல்லாம் பெரிய காரியம். அது எப்போ நம்ம ஜெயிச்சுட்டு இருக்கோமோ, அந்த நாடு பாகிஸ்தான் நாடு எத்தனை பிளேன் ஓடிச்சா, எத்தனை பிளேன் டிஸ்ட்ராய் பண்ணாங்க, எத்தனை பேர்ல கொலை பண்ணாங்க, பத்தி இருக்கிற நேரத்துல பிரைம் மினிஸ்டர் மோடிஜி ஒரு வார்த்தை அதை பத்தியே பேசல. எத்தனை அவங்க பிளேன் எவ்வளவு டிஸ்ட்ராய் பண்ணாங்கன்னு கூட சொல்லல. எதுனாலன்னா அந்த ஈகோ வார அவாய்ட் பண்ணாங்க. எதுக்கு வேண்டிய ஈகோ வார அவாய்ட் பண்ண, எதுக்குன்னா சண்டையை நிப்பாட்டணும், சீஸ் ஃபயர். அந்த சண்டை யாருக்குமே நல்லது கிடையாது அப்படின்னு. அப்போ அந்த அமைதிங்கிறதுக்கு ஒரு பிரைஸ் இருக்கு. அந்த பிரைஸ் நம்ம இந்தியா பே பண்ணோம். ஆனா என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா, அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு ஸ்டெப்பை எடுத்துட்டு நம்ம சீஸ் ஃபயர்னு போயிட்டு போரை நிப்பாட்டிட்டு அத ஒரு ஈகோ இல்லாம நம்ம அந்த போரை விட்டு நடந்து அமைதிக்கு வந்தோம். இந்த மாதிரி இது ஒரு செயல். இந்த மாதிரி 9 பாயிண்ட் நாங்க பாக்குறோம். எந்தெந்த லெவல்ல எந்தெந்த ஏரியால பிரைம் மினிஸ்டர் மோடிஜிக்கு ரெக்கக்னிஷன் தேவை. இப்போ இந்தியாவை டிஜிட்டலைஸ் பண்ணி எல்லாத்தையுமே டிஜிட்டலைசேஷன் கொண்டு வரணும்னா அர்த்தம் என்னன்னா, ஒவ்வொரு ஆளையும் நம்ம ஒரு மனிதனா இப்ப நம்மளால பார்க்க முடியுது. மொத்தமா எந்த அளவுக்கு நம்ம எல்லாத்தையுமே நம்ம பாவர்ட்டியில இருந்து தூக்க முடியுங்கிறத வச்சு அது அப்படி நம்ம அந்த 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 ஸ்ட்ரென்த் கொடுக்குறது டிஜிட்டலைசேஷன்ல. இதே டிஜிட்டலைசேஷன் இப்போ மோடிஜி மற்ற நாட்டுக்கும் ஷேர் பண்றாரு, நம்ம இந்தியா ஷேர் பண்ணுது. அப்போ உலகத்துக்கு எந்த அளவுக்கு நம்ம ஒரு பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸா இருக்கும். அதே சமயத்துல இன்டர்நேஷனல் யோகா டேன்னு சொல்லி மோடிஜி அமைச்சதுல இதுவரைக்கும் யுனைடெட் நேஷன்ல ஒரு தடவை கூடியும் இத்தனை நாடு சேர்ந்து ஒரே சமயத்துல எஸ்ன்னு சொல்லி வந்தது இன்டர்நேஷனல் யோகா டே தவிர வேற எந்த இவெண்ட்டுமே இல்லை. அப்படி எல்லா நாட்டுக்கும் சேர்த்து இன்டர்நேஷனல் யோகா டே கொடுக்கும் போது நம்ம கல்ச்சரும் உள்ள போது, ஆனா யோகா மூலமா ஹெல்த் மட்டும் இல்ல, நல்ல மனசும் கரெக்டா வரணுங்கிற வச்சுதான் யோகாவை கொடுக்குது. அப்போ இப்போ ஒரு அமெரிக்கால ஒரு மேகசின் இருக்கு, யோகா ஜேர்னல்னு ஒரு மேகசின் இருக்கு. அதுல என்ன பாக்குறாங்கன்னா, சப்ஸ்கிரைபர் பார்க்கும்போது எல்லா மேகசின் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த யோகா ஜேர்னல்ல படிக்கிறவங்களுக்கு இன்கம் கூட அப்படின்னு வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யோகா பண்ணும்போது நல்ல மனசோட பண்ணும்போது நல்லபடியா அவங்க லைஃபையும் உண்டாக்குது, பெரிய மனசு கொடுக்குது அப்படின்னு இருக்கு. அப்போ அந்த யோகா நம்ம நாட்டுக்குரிய யோகா கொடுக்கும் போது நம்ம ராஜராஜ சோழன், நம்ம சோழ நாடு, இந்தோனேஷியா வரைக்கும்
இருக்கும்போது எதனால இன்னமும் நம்ம 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 கல்ச்சர் அவங்க மேல தூக்கி வைக்கிறாங்கன்னா அதுக்குரிய பெனிஃபிட்னால. அந்த பெனிஃபிட் இருந்ததுனாலதான் நம்மள இன்னும் நம்ம கல்ச்சர் வந்து அங்க நிக்குது. அதுவும் அன்பு மூலமா போன கல்ச்சர். இதே இது இப்போ நம்ம யோகா மூலமா நம்ம பண்றோம். அப்போ இன்டர்நேஷனல் யோகா டேங்கிறது வந்து ஒரு ஸ்டெப். யோகா எதுக்கு பண்றோம்? நம்ம கான்சியஸ்னஸ் கூட்டுருக்கு, நம்ம கான்சியஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு. அப்போ டெக்ளரேஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ்ங்கிறது இன்டர்நேஷனல் யோகாக்கு அடுத்த ஸ்டெப். டெக்ளரேஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ்ங்கிறது வந்து இப்போ அமெரிக்கால டெக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் இருக்கு. தட் இஸ் ஃப்ரீடம் ஃபார் அ நேஷன். டெக்ளரேஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ்ங்கிறது வந்து இன்ட்ரின்சிக் இன்ஹெரண்ட் ரைட் எல்லா மக்களுக்கும் உலகம் முழுவதும். இதுதான் டெக்ளரேஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ். இதுல வந்து நம்ம நோபல் பீஸ் பிரைஸ் சொல்லும் போது பீஸ்ங்கிற வார்த்தை கான்சியஸ்னஸ்னாலதான் நடக்கும், வரும், இருக்கும். கான்சியஸ்னஸ் இல்லைன்னா அந்த வார்த்தை பீஸுக்கே இடமே கிடையாது. அதனாலதான் இந்த டெக்ளரேஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ்ங்கிறது வந்து பிரைம் மினிஸ்டர் மோடிஜிய நோபல் பீஸ் பிரைஸ்க்கு நாங்க ரெக்கமெண்ட் பண்றோம்.